எப்பேற்பட்ட சபை? மாபெரும் மாபெரும் லட்சுமி கடாட்சம் புரிந்து சபை. என்ன கடாட்சம் சபை போய் லட்சுமி கடாட்சம். லட்சுமி கடாட்சம் சபை. அந்த அப்படி சபை இல்லவா? சபை வந்து பெயர் விளக்கம் ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியும். சொன்னாலும் தெரியுமா? ஆமா. இத்தனை வருஷமா என் கூட தான் இருக்கிற. ஆனா எல்லாத்தையும் உனக்கு கை வரும் போய் வரும் தொழிக்கிறேன் எல்லாத்தையும் எல்லா வேலையும் தான் செய்யறேன் எனக்கு. ஆனா என் பேர் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கு தெரியும். சபைக்கு தெரிவிக்கணுமா? அது என் வேலை தான் சொல்லுமா? வேலை சுத்தா சொல்லு. இதோ தெரிவிக்கின்றேன். வாயம்மா. சகல புவனராணி இப்ப தெரியுமா? அதே சொல்லு பாப்பா. எவரா மறிக்கிட்ட? ஒண்ணு இல்லம்மா. எதிரா மறிக்கிட்ட? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. மணிவாஜா சண்டைக்கு வந்து ஓமா வாஜா சண்டைக்கு வந்துருவாரா? உன் பேர் என்னன்னு கேட்டா? ஆமா. லட்சுமி லட்சுமி லட்சுமி. லட்சுமியா? மாமியார் பேர லட்சுமியா? நான் மருமகடா நானு. மருமகனும் மாமியாருக்கும் வித்தியாசம் தெரியாம நீ எல்லாம் கேட்க பத்தியா? ஆமா. உன் பேர் இல்லையா? என் பேர் இல்லையா? இல்ல என் பேர் இப்ப நான் சொல்லத்தா? நான் தப்பா சொல்றேன். ஏ இல்லம்மா, நான் கரெக்டா தான் சொல்றேன். இல்லவா, நான் தான் கரெக்டா சொல்றேன். உங்களுக்கு தெரியாது? உங்க நான் யார்? நான் இன்னொரு இப்ப நான் தெளிவா சொல்லிட்டா? சத்தியலோகத்தை நான்கு பத்தி தேவன் இருக்கிறார். அந்த சிருஷ்டிக்கு தொழில் செய்யக்கூடிய நான்கு பிரம்மத்தில் இருக்கிறாளவா, அவளுக்கு பாரியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி அம்மன் என்று சரஸ்வதி அம்மன் என்று நன்றாக தெரிகிறது. அதையும் தவிர நாங்க நீ நாடு நீரா என்னுடைய மேனி கவலானது எப்படி பார்த்தையா? அருமையாகிறா. அது தவிர காலில் அணிந்திருக்கூடிய காலில் அணிந்திருக்கூடிய தந்தை கொடுத்தானதும் கையில் அணிந்திருக்கூடிய கந்தன மலையிலானதும் எத்தனை பேர் இருக்காது பார்த்தா? அது தவிர என் அண்ணனையோ
பார்த்தா ஒரு அன்ன பறவையானது ஆமா எத்தன்மை போல் நடக்கிறதோ அத்தன்மை போல் தன்மை போல இருக்குதல்லவா? ஆமா ஆமா அது தவிர அது தவிர இன்றைய தினத்தில் இந்த மாவன விளங்கக்கூடிய ஸ்ரீம நாராயணமூர்த்தியை அழைத்திருக்கிறார். வா சென்று பார்க்கலாம். ஓம் மாமா ஓம் மாமா அந்த சேவைக்கு
தவம் செய்தான். அப்பொழுது நித்திய தத்துவம் வரத்தை வாங்கிவிட்டால் அவனை யாரும் வெல்ல முடியாது என்று அன்றும் உன்னை அழைத்து நித்திய தத்துவத்தை இத்தனை தத்துவமாக மாற்றி வரம் கேட்க சொன்னேன். அப்படி செய்தாயோ அதே போல் இன்று இந்த வாதாபி இனதாபி சூரர்கள் வரம் வாங்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வரத்தை வேண்டுமானாலும் வாங்கட்டும். அதில் அவர்கள் நாவின் நிலமாகத்தான் அமர்ந்து அக்கினி ஒன்றை மட்டும் மறக்கும்படி வரம் செய்துவிட்டால் மற்றவற்றை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். மருமகளே, அப்படியே ஆகட்டுமாமா? அந்த திருவடி தன்னை நாடி, அந்த திருவடி தன்னை நாடி சிறுவர்கள் செய்யும் தவத்திற்கு வருகுவாய் கிருபை செய்யும். ஓம் சம்போ சங்கரா, அரகர மகாதேவா, கைலைநாதா, காலகண்டா திரிசூலா, எங்கள் சிறுவர்கள் இருவரும் செய்யும் தவத்திற்கு மனமிறங்கி வந்து அருள் செய்ய வேண்டும். பகவானே போற்றி, திரிபுர தகனாய் போற்றி.
மேலும் தம்பி எனதாபி சொல்லும் வந்தோ கைலை வாசலை நாமும் கெஞ்சி கூத்தாடினோம். அவரை அழுது புலம்பினாலும் வருவதை காணும். இனிமேல் நாம் சும்மா இருக்க கூடாது. அக்னி மகா கம்பத்தில் ஏறி உயிரே நின்று இந்த உலக வாழ்வை அர்ப்பணம் செய்து நான் விழுங்கிவிட்டு அக்னி கம்பத்திலே தவம் செய்கிறேன். ஆமா, ஐயோ இந்த சூரியனும் சந்திரனையும் விழுங்கி நீ கடுமையான தவம் செய்ய வேண்டும். இருவருமாகத்தானே யாருமே அறியாத தவம் செய்து வரத்தை பெற வேண்டும். உடனடியாக விழுங்குவாய் தம்பியே. அப்படியே செய்கிறேன். ரவி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் இருக்கின்றான் அல்லவோ, அவனை தாங்கள் சொன்ன சொற்பிரகாரம் இதோ மாயாஜால மந்திரத்தாலே அவனை ஒரு சிறிய கனியாகத்தானே மாற்றி இதோ ஒரே விழியாதரை விழுங்கிவிட்டேன். இந்த பூலமெல்லாம் இதோ இருண்டு போய்விட்டது. இந்த பூலகத்திலே இருக்கக்கூடிய காற்றை நீங்கள் விழுங்கிவிட்டீர்கள், சூரியனை நான் விழுங்கிவிட்டேன். இந்த பூலோகத்தில் காற்றும் இல்லை, ஒளியும் இல்லை. அந்த ஈசனானவன் நாம் செய்யக்கூடிய இந்த தவத்திற்கு இறங்கி ஓடோடி வந்து நாம் கேட்கக்கூடிய வரங்களை அவன் தந்தே தீர வேண்டும். ஆமாம் தம்பி. அண்ணா, நீங்கள் பணம் சொல்ல வேண்டாம். நீங்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த சிவனை நோக்கி தவம் செய்தோம் ஆகில் கண்டிப்பாக வருவார். ஓ மகேஸ்வரா, ஓ மரகத சிவனே, கைலங்கிரி வாசாரே,
சிவகாமியாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட இது வேலை விருதோடி வர வேணும் எடையாளும் எங்கள் ஈசனே நேசனே சிவகாமி ஐயனே இடபாகம் கொடுத்தவரே எங்கிருக்கின்றாயோ நாங்கள் செய்கின்ற இந்த தவத்தை மெச்சி மனமிறங்கி நாங்கள் கேட்கும் வரங்களை தருவதற்கு ஓடோடி வர வேண்டும் சுவாமி ஈசனே. கங்காதர 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 கங்காதர
சிறுவர்கள் மீது மனம் இறக்க வரவில்லையா? எங்கே இருக்கிறாய் கைலைநாதா? வருக வருக ஐயா, வருக வருக மான்மழி கையா, வருக வருக எங்கள் பிள்ளைக்கறி தின்ற பெருமானே, வருக வருக அடியார்கள் குறை தீர்த்த ஆதி நிற்காந்தவதியே, வருக அடியேனே எங்கள் அருள் செய்ய வேண்டும் சுவாமி மகாதேவா. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. பார்வதி இடபாகம் அளித்தவா, எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து இந்த அசுரர்கள் செய்யக்கூடிய இந்த தபத்துக்கு மெச்சி அருள் தர வேண்டும் ஐயரே. இங்கே அமர்ந்திருக்கக்கூடியது என்ன சபை? மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பாக வந்த பொழுது என்னுடைய நாமதேயம் தெரிந்திருயா? ஐயா எப்படி? தெரிவிக்க வேண்டுமா? கைலாயமே கோயிலாக கொண்டு பார்வதி சமேதனாகத்தானே தேவர்கள் முனிவர்கள் யாவரும் போற்றும்படியாகத்தானே எறும்பு முதல் 8000 ஜீவ ஒளிகளுக்கும் படியளந்து காக்கக்கூடிய பரமக்கடவுள் என்று தெரிந்து கொள்வார். தெரிவிக்கணுமா? அந்த முனிவர் வேதங்க படவே சொல்லக்கூடிய நால்வரும் என்னிடம் ஓடோடி வந்து சுவாமி எங்களுக்கு வேத பொருளை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்.
அப்படி இருக்க நானும் அண்ணவர்களுக்கு வேத பொருளை போற்றும் உபயோகிக்கும்படியாகத்தானே கைலேங்கரியில் தென்பாகத்தில் யோக தட்சிணாமூர்த்தியாகத்தானே அமர்ந்து அண்ணவர்களுக்கு வேத பொருட்களை விளைக்கிறேன் அல்லவா? தவிரவும் இன்னும் தெரிவிக்கணுமா? தேவன் பாதங்க ஒரியே சில நாகங்கள் தோன்றியது. அதையும் என் மீது ஏவினார்கள். அதை அனைத்தையும் என்னுடைய ஆவணமாக ஏற்றுக்கொண்டு பிறகு அன்னவர்களை பிச்சாண்டவர் வடிவத்தில் தானே அன்னவர் செய்த யாகத்தை கலைத்து அன்னவர்களுக்கு மோட்சம் தந்தேன். பிறகு இன்னும் தெரிவிக்கணுமா? நந்திகாவலா அங்கையிலே மழுவாட்டுவலம் அங்கையிலே மழுவாட்டுவலம் செஞ்சடையில் திங்களையும் கொண்டெடுத்து மங்களமாய் பார்வதியை இடபாகத்தில் மனிதனிக்க துன்புரிய நாதர நாரத பாடு சங்கையில்லா மாமுனிவர் சரணம் செய்ய சகலரின் ஆட்சி எப்படி என்றால் இந்த பூமண்டலத்தில் எத்தனையோ அரக்கர்கள் அசுரர்கள் என்னை கோரி தவம் செய்தார்கள். அன்னவர்கள் செய்த தவத்திற்கு மெச்சி அன்னவர்களுக்கு தகுந்தபடி வரம்பாளித்தேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் ரத்னாபுரி பட்டணத்தை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்யக்கூடிய வாதாபி அனுதாபி என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் என்னை கோரி இமயமலை சாரலிலே தவம் செய்கின்றார்கள். எப்படி என்றால் அன்னர்களோ அவர்கள் தவத்துக்கு மெச்சி நான் வரவில்லை என்று வாழ்வையும் கதிரோனையும் விழுங்கி தவம் செய்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் கதிரோனையும் வாழ்வையும் விழுங்கி தவம் செய்வதால் இந்த பூமண்டலமே ஒளிமயம் இல்லாமல் இருண்டிருக்கின்றது. அப்படி இருந்தால் தேவர்கள் முனிவர்கள் மக்கள் யாவரும் தத்தளித்து சீர்குலைத்துவிடும். ஆகையால் எப்படி இருந்தாலும் அது சீக்கிரமாகத்தானே சென்று அந்த வாதாபி அனதாவையை பார்த்து அன்னவருக்கு வரம்பளிக்க வேண்டும். சொல்லலாமா? அப்படியே அந்த காரையில்
மாதாவி என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் செய்யும் தவத்தால் இந்த பூமண்டலமே இருளடைந்து விட்டது. ஆகையால் நாம் அதி சீக்கிரமாக தானே சென்று அவருக்கு வரம்பாளிக்க வேண்டும். போகலாமா? ஓம் கைலைநாதாவின் நீர் வாசம் வந்திட்டாயா. ஓம் நந்தி வாகன பேரா நாத பரதேசம் நீ வாழ்க மேரு நாத பரதேசம். நந்தி வாகன பேரா நாத பரதேசம் நீ வாழ்க மேரு நாத பரதேசம். நாரிலே குண்டனே நமஸ்தே கேளிதா. நாரிலே குண்டனோ நமஸ்தே கேளிதா. நாங்கள் செய்யக்கூடிய இந்த தேவத்திற்கு மகிழ்ந்து ஓடோடி வந்து நாங்கள் கேட்கக்கூடிய வரங்களை தர வேண்டும். ஐயரே ஈசனே. சூரியனே தவ நிலையில் வந்து நின்றால் சூரியன் வாழ்வதை விடுத்து நீங்க. சூரியனே தவ நிலையில் வந்து நின்றால் சூரியன் வாழ்வதை விடுத்து நீங்க. பாராபரம் அழுத்தியாக வந்த நீங்கள் பதறி வீராக நீங்கள் உரைக்கிறீர்களே. கேளுமப்பா மாதாபி அனுதாபி சூரர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தபத்திற்கு அறியாமல் வந்து காட்சி தந்தோம். ஆகையால் நீங்களோ சூரியன் வாழ்வை விடுத்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்பதை கேளுங்கள். பிறகு நான் தெரிவிக்கின்றேன். சர்வலோக ரட்சகா, காற்று என்று சொல்லக்கூடிய இந்த வாயு பகவானையும் கதிரோன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவானையும் இதோ நீங்கள் தெரிவித்த வார்த்தை பிரகாரம் இதோ வெளியே விட்டு விட்டோம். ஆனால் நாங்கள் கேட்கும் வரங்களை தாங்கள் தர வேண்டும் ஐயரே. அப்படியா? ஆமா. மாதாவி அனுதாபி சூரனே, அந்த ராவணன் கும்பகர்ணன் யாராலே செய்யாவாதோ. ராவணன் கும்பகர்ணன் யாராலே செய்யாவாதோ. ராவணன் கும்பகர்ணன் யாராலே செய்யாவாதோ. அதாவது இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று 2000 ஆண்டுகள் தவம் செய்தார். அது போதாது என்று இரணியனானவன் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று அதாவது 5000 ஆண்டுகள் தவம் செய்தார். பிறகு உங்களுடைய முன்னோர்களாகிய இப்படிப்பட்ட வரை செய்தார்கள். அவர்கள் கூட உங்களைப் போல் சூரியன் வாழ்வை விழுங்கி தப்பனம் செய்து தவம் செய்ததை இதுவரையில் நான் பார்க்கவில்லை. பார்த்ததில்லையா? ஆமா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. எங்களுக்கு என்ன வர வேண்டும் என்றால் எதற்காக கேளுங்கள் ஐயரே. எங்களுக்கு வேண்டிய வரங்கள் யாதென்றால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களாலும் 48,000 ரிஷிகளாலும் கிண்ணர், செம்புடர், பிரகாந்தவர், சித்தி வித்யாதரர் போன்ற 33 தேவர்களாலும் 48,000 ரிஷிகளாலும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் அவளி 56 தேசத்து ராஜராஜர்களாலும் அரக்கர்களாலும் மற்றும் கீட்டி, பிண்டி, பாலா, சூளம், கதை, கோமரம், இரும்புலக்கை, வில், வேல், வால், அம்பு போன்ற ஆயுதங்களாலும் ஏவல், பில்லி,
சூனியம், சம்பளம், மாரணம், வேதனம், உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய மந்திர தந்திரங்களாலும் கொடிய விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன போன்ற விஷ ஜந்துக்களாலும் மற்றும் பூலோகம், ஓரலோகம், சுவர்ணலோகம், மகாலோகம், தவலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய மேலேழு உலகத்தில் உள்ளவர்களாலும் மற்றும் அதலம், விதலம், சுதலம், பிரசாதலம், பாதாளம், மகாதலம் ஆகிய கீழேழு லோகத்தில் உள்ளவர்களாலும் எங்களுக்கு எந்த காலத்திலும் செடி, கொடி, மரம், பறவைகள், புழு, பூச்சி, யாவற்றமான ஜந்துக்களாலும் எங்கள் இருவருக்கும் ஒரு அஷ்டதிக்கு பாலர்களாலும் அஷ்ட வசுக்களாலும் எங்களுக்கு வருணன் வாயு, குபேரன், வருணன், இந்திரன், யமன், வருணன், வாயு, ஈசான்யன், குபேரன் என்று சொல்லக்கூடிய அசத்திக்கு பாலர்களாலும் எங்களுக்கு எந்த காலத்திலும் ஓர் கற்பக ஆண்டாகிய 1000 ஆண்டு 100,000 ஆண்டு நாங்கள் இருவரும் சாகாமல் இந்த ரத்னாகிரிபுர பட்டணத்தை கொடிகட்டி ஆள்வதற்கு எங்களுக்கு வரம் தர வேண்டும் ஐயரே. வாதாபி அனுதாபீஸ்வரர்களே, எப்படி என்றால் அப்படியே வரம் பலித்தேன், அவரை பதிக்கு சென்றேன். அப்படியே வரம் பலித்தேன், அவரை பதிக்கு சென்றேன். அந்த செட்டியை இதனால செய்திட வாதாபி அனுதாபீஸ்வரர்களே, அந்த கற்பூரி கிணிதானை மறந்தமே பெற்று வந்தார். சிறப்புடன் உங்கள் சொற்படிக்கு சீருடன் வரமே தந்தே. மேலும் வாதாபி அனுதாபீஸ்வரர்களே, நீங்கள் கேட்டபடியே நீங்கள் கேட்ட அத்தனையும் உங்களுடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பில்லை. நீங்களோ 100,000 ஆண்டு இந்த ரத்னாபுரி பட்டணத்தை பரிபாலனம் செய்து அரசாட்சி செய்து வாருங்கள். நான் சென்று வருகின்றேன். கேளுங்கள். நந்திகாவலா, புறப்படுங்கள். கையில செல்வோம். அப்படியே ஆகட்டும். அரக்கர்களையும் ராஜராஜாக்களையும் கேட்டுவிட்டேன் அண்ணா. ஆமா,